நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தங்கப்பாண்டி பேசுகிறேன். நண்பர்களே, டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் நண்பர்களே, இப்போ இந்த வீடியோ பதிவு முழுக்க நம்ம சங்கத்தில் பயணிக்கிற நண்பர்களுக்கான வீடியோ பதிவு. என்ன தகவல் அப்படின்றது கேட்டிங்க அப்படின்னா, இப்போ வரைக்கும் நம்ம டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் அப்படின்ற சங்கத்தில் உறுப்பினராக பயணிக்கக்கூடிய நபர்கள் அவங்க எல்லாரையுமே நம்ம சங்கத்தினுடைய பயோலாவில் ஏற்றுவோம் அப்படின்ற தகவல் நாம் தெரியப்படுத்தியிருந்தோம். நம்ம சங்கத்தினுடைய உறுப்பினர் படிவம் ஃபுல் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது நாம் தெரியப்படுத்தியிருந்தோம். இப்போ வரைக்கும் நம்ம சங்கத்தினுடைய உறுப்பினர் படிவத்தில் 1717 நண்பர்கள் உறுப்பினர் படிவம் நீங்கள் ஃபுல் பண்ணி கொடுத்துருந்தீங்க. அதை நம்ம சங்கத்தினுடைய பயோலாவில் ஏற்றியாச்சு. இப்போ சந்தா வாங்க ஆரம்பிச்சு முதல் வருடம் கிட்டத்தட்ட 10 மாதங்கள் தான் ஆகுது. நம்ம சந்தா வாங்க ஆரம்பிச்சு போன வருஷம் 2025 6வது மாதம் 20ஆம் தேதி தான் நம்ம சந்தா அப்படின்ற ஒன்று அறிவிப்பு கொடுத்தோம். இப்போ 2026 5வது மாதம் தான் நடக்குது. 10 மாதங்கள் தான் ஆயிருக்கு. இந்த 10 மாதத்திற்கான வரவு செலவு கணக்குகள் கொடுக்கறதுக்காக நாமக்கல்ல பொதுக்குழு மீட்டிங் நாம போட்டிருக்கோம். நண்பர்கள் அனைவரும் கலந்துக்கிறணும். இப்போ இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சங்கத்தினுடைய பயோலாவில் இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பான முறையில் வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய பொதுக்குழு மீட்டிங்கில் நீங்கள் கலந்துக்கிறணும். அது கட்டாயம். அதை நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறோம். அதே மாதிரி சங்கத்தினுடைய பயோலாவில் உறுப்பினராக ஏற்றிருக்கிற நண்பர்கள் சந்தா கட்டணும் அப்படின்றதும் கட்டாயம்தான். ஆனால் இப்போ வரைக்கும் 1717 பேரை நம்ம சங்கத்தினுடைய பயோலாவில் ஏற்றி இருக்கோம். ஆனால் நம்ம கிட்ட சந்தா கட்டக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் உறுப்பினர்கள் 147 நண்பர்கள் தான் சந்தா கட்டுறாங்க. நிர்வாகி நண்பர்கள் 49 நண்பர்கள் சந்தா கட்டுறாங்க. அப்போ டோட்டலாக கணக்கு வச்சு பார்த்தோம் அப்படின்னா 200 பேர் தான் சந்தா கட்டுறாங்க. அதை தாண்டி ஒரு 200-250 நண்பர்கள் விட்டு நல்லா கேட்டுக்கங்க, ஒரு மாசம் கட்டுறது, 2 மாசம் 3 மாசம் கட்டுறது இல்லை. இந்த மாதிரி விட்டு கட்டிய நண்பர்கள்னு ஒரு 200-250 நண்பர்கள் இருக்காங்க. மொத்தத்துக்கு ஒரு 500 பேர் நம்ம வச்சுக்கிறோம். சரிங்களா? மொத்தம் 500 நபர்கள் சந்தா கட்டக்கூடிய நபர்களா இருக்காங்க. ஆனா நம்ம சங்கத்தினுடைய பயோலாவில் இருக்கிறவங்க 1717 பேர் இருக்காங்க. அப்ப 1217 பேர் இப்ப வரைக்கும் இன்னும் சந்தாவுக்குன்ற கட்டத்துக்குள்ளேயே வரல. கண்டிப்பான முறையில் நண்பர்கள் நீங்க சந்தா கட்டி ஆகணும். உறுப்பினர் படிவம் கொடுத்துள்ள நண்பர்கள் அத்தனை பேருமே சந்தா கட்டினா மட்டும்தான் சங்கத்தினுடைய பயோலாவில் நீங்க இருக்க முடியும். உங்களுடைய சந்தா லிஸ்ட் பூராமே நாம கணக்கு கொடுக்கும்போது நீங்க இல்லைன்றப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க சங்கத்தினுடைய பயோலாவில இருந்து வெளியில வந்துடுவீங்க. நம்ம சங்கத்துல 3 மாதம் தொடர்ந்து சந்தா கட்டாத நபர்கள், அது நிர்வாகியாக இருந்தாலும் உறுப்பினராக இருந்தாலும் அவங்களுடைய இடத்தை இழந்துருவாங்க. சங்கத்தினுடைய உறுப்பினர்ல இருந்து அவங்க வெளியில வந்துருவாங்க. நிர்வாகியா இருக்கிறவங்களும் வெளியில வந்துருவாங்க. இது நம்ம சங்க பயோலாவினுடைய ரூல். 3 மாதம் தொடர்ந்து சந்தா கட்டாத நபர்கள் சங்கத்தினுடைய அங்கத்தினராக பயணிக்க முடியாது அப்படின்ற விஷயத்தை நாம நம்ம நண்பர்களுக்கு தெளிவா தெரியப்படுத்திக்கிறோம். அதே மாதிரி கட்டாயம் பயோலாவில் இருக்கிற நண்பர்கள் வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய பொதுக்குழு மீட்டிங்ல கலந்துக்கிறணும். இதுவும் கட்டாயம்தான். வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் நீங்க கண்டிப்பா கலந்துக்கிறணும் அப்படின்றதையும் தெரியப்படுத்திக்கிறோம். கண்டிப்பான முறையில இந்த மீட்டிங்கில், பொதுக்குழு மீட்டிங்கில் அனைத்து நண்பர்களும் இப்ப வரைக்கும் உறுப்பினர் படிவம் கொடுத்து நம்ம சங்கத்துல பயணிக்கிற அத்தனை நண்பர்களும் இந்த பொதுக்குழு மீட்டிங்ல நீங்க சந்தா கட்டியிருக்கீங்க, கட்டல, அது 2வது பிரச்சனை, 2வது பார்த்துக்கலாம். பொதுக்குழு மீட்டிங்ல நீங்க கலந்துக்கிட்டு உங்க சிக்னேச்சரை போட்டுட்டீங்கன்றப்ப அடுத்து நீங்க சந்தா கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நீங்க சங்கத்தினுடைய ரெக்கார்டில் பயணிக்கிறதுக்கான வழிகள் இருக்கும். நீங்க இந்த மீட்டிங்க்கு வராமல் தவற விட்டுட்டீங்க, நேரில் கையெழுத்து நீங்க போடல அப்படின்னும் போது இப்ப பயோலாவில் இருக்கக்கூடிய நபர்களை நாம அடுத்து வெளியில எடுக்கிற மாதிரியான சூழ்நிலை வந்துடும். அப்புறம் நண்பர்கள் யாரும் என்கிட்ட இந்த தகவல் சொல்லலையே அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அப்படின்ற காரணத்துக்காக தான் இன்னைக்கு தேதி 9/5/2026
17/5/2026 நம்ம சங்கத்தினுடைய பொதுக்குழு மீட்டிங். இன்னும் 8 நாள் இருக்கு நண்பர்களே. அதுக்கு முன்னாடியே நம்ம தகவல் தெரியப்படுத்துறோம். ஏற்கனவே 45 நாட்களுக்கு முன்னாடி இருந்தே நம்ம பொதுக்குழு மீட்டிங் நடத்துறோன்ற வீடியோக்களும் ஆடியோக்களும் நம்ம போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். நண்பர்கள் எல்லாருக்குமே தெளிவாக தெரியும். கண்டிப்பான முறையில் அனைத்து நபர்களும் வந்து இந்த பொதுக்குழு மீட்டிங்ல கலந்துக்கறணும். இது கட்டாயம் அப்படின்றத நண்பர்கள்ட்ட தாழ்மையோட வேண்டுகோளோட தெரியப்படுத்திக்கிறோம். மறந்துட வேண்டாம். அசால்ட்டா மற்ற மீட்டிங் மாதிரி நினைச்சிட்டு நீங்க இதுல இருந்துட வேண்டாம் அப்படின்றதையும் தெரியப்படுத்திக்கிறோம். என்ன காரணம்ன்றத நான் தெளிவா உங்களுக்கு தெரியப்படுத்திட்டேன். நாளைக்கு அப்புறம் என்ன பயோலாவில இருந்து எடுத்துட்டீங்க, பயோலாவில் நான் இல்லைன்ற தகவலை நீங்க தெரியப்படுத்தக்கூடாது. கண்டிப்பான முறையில் பயோலாவில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரையுமே நம்ம ஏற்றி வச்சிருக்கோம். 1717 பேர் பயோலாவில் நம்ம ஏற்றி வச்சிருக்கோம். ஏற்கனவே போன வீடியோவில் அந்த லிஸ்ட் நான் போட்டிருந்தேன். அது உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த நபர்கள் கண்டிப்பா வந்து மீட்டிங்ல கலந்துக்கிட்டு நீங்க நேரில் கையெழுத்து போடணும். அப்படி போடலைன்ற பட்சத்தில் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம ரெனியூவல் பண்ணும்போது உங்களுடைய பெயர்கள் வெளியில வந்துடும். மீட்டிங்ல கலந்துக்கிட்டவங்க இப்ப வரைக்கும் சந்தா கட்டி செயல்பாட்டில் இருக்கிற நபர்களை மட்டும்தான் நாம உள்ள கொடுக்க முடியும் அப்படின்ற தகவலையும் தெரியப்படுத்துகிறேன். நண்பர்களே, மறக்காமல் 17/5/2026 ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல்ல நடக்கிற பொதுக்குழு மீட்டிங்ல வந்து நண்பர்கள் கலந்துக்கணும்னு வேண்டுகோள் வைக்கிறேன். நன்றி நண்பர்களே.